Hello, welcome to my kitchen. இன்னைக்கு நான் செய்ய போற டிஷ் கத்திரிக்காய் பொரியல். இந்த கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹாட் வாட்டர் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுற மாதிரி 2 தக்காளி ஸ்லிட் பண்ணிவிட்டு அந்த ஹாட் வாட்டரில் வச்சுருங்க. நான் எதுக்கு இந்த ஹாட் வாட்டரில் தக்காளி ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறேன்னா அது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கும். அதே மாதிரி ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு இப்படி நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம கட் பண்ணான்னா அது சமைக்கும்போது டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் நீளமான கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. சின்ன கத்திரிக்காவோ இல்லை குண்டு சைஸ் கத்திரிக்காய் எடுக்க வேண்டாம். ஒரு நீளமான கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். எதுக்குன்னா இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு உள்ள அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் பாருங்கள், லாங் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் தவா வச்சுருக்கிறேன். தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அப்புறம் இப்போ கட் பண்ண கத்திரிக்காவை அதில் நம்ம போட்டுடலாம். கத்திரிக்காவை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் அது வதக்க ஆரம்பிங்க. அது சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அது இந்த டைமில் நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் இங்கே வெந்துட்டுருக்குது. இந்த டைமில் நான் 4 to 5 பல்லு பூண்டு எடுத்து கட் பண்ணுறேன். பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக நான் சாப் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் நல்ல மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி நான் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ஏன்னா இது சுடு தண்ணியில் இருந்தனால நம்ம ஈஸியாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இது ஃபைனாக சாப் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக நான் கட் பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். அதே தவால இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நான் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு அதில் போடுறேன்.
இப்போ பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக சாப் பண்ண தக்காளியை வந்து அதில் போடுறோம். நம்ம அதையும் நல்லா வதக்குறோம். நம்ம இதுக்கு தேவையானவங்க வந்து அவங்கவுங்க விருப்பப்படி வந்து நீங்கள் மிளகா பொடி ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பப்படி நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து மிளகாய் பொடியை ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். அது வந்து எனக்கு காரத்துக்கு தேவைப்பட்டது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஸ்மாஷ் ஆயிடுச்சு. பூண்டும் தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஏற்கனவே வந்து நான் வந்து வதக்கி வச்ச கத்திரிக்காவை வந்து அதுக்குள்ளார போடுறேன். நான் போட்டுட்டு ஒரு 2 minutes வந்து நான் நல்லா மறுபடியும் அது கூட பிளெண்ட் ஆகிறதுக்கு மிக்ஸ் ஆகணும். நல்லா கத்திரிக்காயும் தக்காளியும் பூண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் வந்து இப்போ நல்லா இது பண்ணுறேங்க, வதக்குறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மிளகாய் பொடி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ பார்த்துட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்குது, ஐ மீன் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 minutes தான் ஆகும். கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 minutesல நீங்கள் குக் பண்ணிடலாம். அண்ட் கத்திரிக்காய் வந்து ரொம்ப வந்து சொல்கிறாங்க ரிச் இன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குட் ஃபார் ஹார்ட்டுங்கிறாங்க, ஃபுட் ஃபார் பிரெயின் அப்படிங்கிறாங்க. பிரெயின் பவர் வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய தன்மையுடையது. அண்ட் இட் இஸ் டயபெட்டிக் பீப்புள் வந்து இதை வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரேட் ஸ்ட்ரெஸ் ரிலீவர். ஸோ நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கத்திரிக்காய் வந்து ஏதாவது ஒரு வகையில் சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த கோவிட் பீரியடில் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் இருக்கும். இந்த கம்மியான பொருட்களில் ஒரு 3-4 இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே மாதிரி ரொம்ப ரிச்சான ஃபுட்டாக நம்ம சாப்பிட முடியும். அப்படின்னா இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த கத்திரிக்காய் பொரியலும் நீங்கள் வீட்டில் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா you can post your comments and you can share it with your friends. Thank you for watching and I'll be coming in the future episodes. Thanks once again.